ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஏஐ வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டியூட்டோரியல்ஸாக இருக்க போது. இந்த வீடியோவில் நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவோட ஒர்க் ஃப்ளோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டான வேஸ் இருக்குது, வேறு டூல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ எக்ஸாக்ட்லி நான் எப்படி பண்ணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டூல் பேர் மிட்ஜர்னி. ஸோ மிட்ஜர்னி போயிட்டு என்னோட ப்ராம்ப்டை வந்து நான் போடுறேன். ஸோ என்னோட ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன், கேமரா ஆங்கிள்ஸ், பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என் வீடியோவில் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு மாருதி ஸ்விஃப்ட் கார். ஸோ அதோட கலரை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட லைட்டிங், அதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அதோட சரௌண்டிங்ஸ் என்னவா இருக்கணும், எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ப்ராம்ப்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். மிட் ஜர்னியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் சைஸை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ரீல்ஸ் ஆர் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு பண்ணுறதுனால நான் இதை 9:16 வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான், நான் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ என்னோட ப்ராம்ப்டை போட்டுட்டு நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்திருக்க எல்லா அவுட்புட்டுமே பக்காவாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் இதை வந்து அப்ஸ்கேல் பண்ண போகிறேன். அப்ஸ்கேல்னால் என்னென்னா, நம்மளோட இருக்கிற இமேஜை அதோட ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், அப்படியே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிரியேட்டிவ், இன்னொன்று வந்து சட்டில். நான் வந்து நான் பார்க்குற இமேஜில் வந்து பெரிய சேஞ்சஸ் வராமல் வெறும் அப்ஸ்கேல் மட்டும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா நான் சட்டில் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அதை ப்ராசஸ் முடிஞ்சோடனே நமக்கு அந்த இமேஜ் வந்து ரெடி ஆகிடும். நம்ம இதே மாதிரி வந்துட்டு ப்ராம்ப்டை மாற்றி வேறு ஆங்கிள்ஸு, வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ வேறு ஆங்கிளில் வேணும் அப்படின்றதுக்காக டாப் வியூ, நம்ம டாப் வியூன்றது கலருக்கு அப்புறம் கொடுக்குறோம். ஏன்னா வந்து சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் இமீடியட்டாக கலர் கொடுத்தோன்னா அந்த சப்ஜெக்டில் வந்து அந்த கலர் இருக்குன்ட்டு அந்த ப்ராம்ப்ட் ப்ரையாரிட்டி வரும். நெக்ஸ்ட் அதோட ஆங்கிள் கொடுத்தோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ராம்ப்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைட் ஆங்கிள், க்ளோஸ் அப், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜஸை வந்து நீங்கள் மல்டிபிள் இமேஜஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்ஸ்கேல் ஆகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து போகிற டூல் வந்து runwayml.com. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் அ செஷன் கொடுக்க போகிறோம். செஷனுக்கு பேர் வந்து மாருதி ஸ்விஃப்ட் கொடுத்துட்டு யூஸ் பண்ண ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நம்ம வந்து கேமரா ஆங்கிள்ஸை வந்து நம்ம கேமரா மோஷன் எப்படி இருக்கணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதில் பெருசாக நம்ம இதில் எதுவுமே செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லேண்ட்ஸ்கேப்பு, இன்னொன்று வந்து போர்ட்ரேட் மோடு. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு வைக்கிறனால அதை வந்து போர்ட்ரேட் மோட்லேயே வைக்கிறோம். நீங்கள் வந்து இங்கே ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். மேலே வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் ப்ராம்ப்ட் டிஸ்கிரைப் பண்ணலாம். இவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து வெறும் கேமரா மோஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் சிம்பிளாக வந்து இவங்க கொடுத்துருக்கிற ப்ரீபில்ட் ஆங்கிள்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவான மேட்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு க்ளோஸ் அப் ஆர்பிட் லெஃப்ட், க்ளோஸ் அப் ஆர்பிட் ரைட்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் கேமரா மூவ்மெண்ட் வந்து ஆகும். நான் வந்து இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரேட்னு கிளிக் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது. இது வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுத்துருக்க கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி ஆகுது. இந்த கிரெடிட்ஸ் ரன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும், இல்லைனா வந்து பெய்டு அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் அவ்வளோ கிரெடிட்ஸ் எடுத்துக்காது. இதுவே நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஏதாவது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. எப்படி பார்த்தீங்களா? நம்ம வந்து நெக்ஸ்ட் இதையும் சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வேறு இமேஜஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அதுக்கு வந்து இதே மாதிரி ஆர்பிட் லெஃப்ட், ஆர்பிட் ரைட் அப்படின்ற ப்ராம்ப்டை மாற்றி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு எல்லா ப்ராம்ப்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது ஃப்ரீ டூல்ன்றனால கிரெடிட்ஸ் வந்து அளவாக தான் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத வீடியோ வந்தாலும் அதுக்கும் கிரெடிட்ஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை உங்களோட ஃபேவரட் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஃபைனலாக வந்து பார்த்துடலாமா?
இன்னைக்கு நம்ம டியூட்டோரியல்ல நம்ம மிட்ஜர்னியும் ரன்வே யூஸ் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் வேற நிறைய டூல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம லேட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் மிட்ஜர்னி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் அதோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை எக்ஸாம்பிளுக்கு காட்டினேன். இது இல்லாமல் வேற எக்கச்சக்கமான ஃப்ரீ இமேஜ் ஜென்ரேஷன் டூல்ஸ் இருக்கு. நம்ம அது எல்லாத்தையுமே கூடி சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் மிட்ஜர்னி யூஸ் பண்ணலை அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். லியோனார்டோ ஏஐ இதை வந்துட்டு இது மிட்ஜர்னி மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் இதுலேயும் கிரெடிட் சிஸ்டம் தான் அந்த ரன்வேல இருக்கிற மாதிரி. ஃபியூச்சரில் நான் லியோனார்டோ ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கிற பெய்ட் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் லோக்கல் சிஸ்டத்துலேயே நீங்கள் ஸ்டேபிள் டிஃப்யூஷன் யூஸ் பண்ணி எப்படி ஹை குவாலிட்டி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் இதை எல்லாமே கற்றுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேசிக்ஸ் சேம் தான். இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு வேற டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கேரக்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இதே மாதிரி சிம்பிளான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். Until then, see you. Have a good day. Bye.